அழகின் தமிழ் மொழிக்குள் உங்களை வரவேற்கின்றேன். போலந்தில் இருக்கிற இராணுவ அதிகாரி ஒருத்தருக்கு பாரிஸில் நடக்க போகிற இராணுவ அதிகாரிகளுக்கான ஆலோசனை கூட்டத்திலிருந்து ஒரு அழைப்பு வருது. 7 வயதே நிரம்பிய தன்னோட மகனான ஜோவை தனியாக விட்டுட்டு போக முடியாதுன்ட்டு ஜோவையும் தான் கூட பாரிஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஆலோசனை கூட்டம் நடந்த ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவர் அங்கிருந்த ஒரு மாபெரும் பூங்கால போய் நடைப்பயிற்சி செய்வார். ஜோவையும் அவர் தான் கூட கூட்டிகிட்டு போகும்போது ஜோ ஒரு பிரம்மாண்டமான குதிரை மேலே அமர்ந்தபடி இருந்த மாவீரன் நெப்போலியனோட சிலையை பார்க்குறான். அவன் அந்த சிலையில் ரொம்ப ஆர்வம் காட்டுனதை கவனித்து அவனோட தந்தை சொல்கிறாரு, ஜோ இவர் தான் மாவீரன் நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு நெப்போலியனை பற்றின ஒரு கதையோ சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காரு. ஒரு முறை நெப்போலியனோட படை அணிவகுத்து நிற்கும்போது அவர் படை தளபதி கிட்ட போய் இங்கே ஒரு 1,00,000 வீரர்கள் இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டதும் அந்த தளபதி சொல்லியிருக்காரு, இல்லை இங்கே 60,000 வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் நான் என்னையும் சேர்த்து 1,00,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு நெப்போலியன் சொன்னாராங்க. அவ்வளோ தன்னம்பிக்கை அவருக்கு தான் மேலே. இந்த கதையை சொல்லிக்கிட்டே அந்த இராணுவ அதிகாரி நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பி பார்க்குறாரு. தன்னோட மகனான ஜோ அவர் கூட நடந்து வரல, இன்னும் அந்த நெப்போலியன் சிலையே தான் ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு நாள் காலையிலையும் அவர் வருவார். ஜோவை நெப்போலியன் சிலைக்கிட்ட விட்டுட்டு அவர் நடைப்பயிற்சிக்கு போயிடுவார். ஜோ அந்த சிலை மேலே ரொம்ப ஆர்வம் காட்டினதை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷங்க. பலவிதமான கனவு கோட்டைகளை கட்டி வச்சுருந்தாரு. நம்மளோட மகனும் நெப்போலியன் போல ஒரு மாவீரனாக வருவான்ட்டு பூரிச்சு போயிருந்தாருங்க ஜோவோட ஆர்வத்தை பார்த்து. இப்படி இருக்கத்துல பாரிஸ்லேருந்து அவங்க கிளம்ப வேண்டிய அந்த நாளும் வந்தது. அந்த இராணுவ அதிகாரி தான் மகனான ஜோ கிட்ட கேட்குறாரு, ஜோ இன்னைக்கு நம்ம பாரிஸ்லேருந்து கிளம்பிடுவோம், உனக்கு இங்கே ஏதாவது வேணும்னா நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜோ சொல்கிறான், இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் எதுவும் வேண்டாம், ஒரே ஒரு தடவை அந்த பூங்காவுக்கு போய் நான் நெப்போலியன் சிலையை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னதும் இராணுவ அதிகாரி ஜோவை கூட்டிகிட்டு அங்கே போகிறாரு. ஜோவும் அந்த நெப்போலியன் சிலையை அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு அதை அப்படியே பாசத்தோடு கட்டி பிடிச்சு பிரிய மனசே இல்லாமல் கண்ணீர் மல்க அப்படியே திரும்பி தான் அப்பா கூட நடந்து வர்றான். நடந்து வரும்போது அவன் ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி அந்த இராணுவ அதிகாரியை பகீன் ஆக்கி அப்படியே தூக்கி வாரி போட வச்சிருச்சுங்க. இன்னைக்கு நம்மளும் இப்படி தான் அக்ஷய திருதியை கொண்டாடிட்டு இருக்கோம். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்றது ஜோவோட கேள்வியிலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருவோங்க. அப்படி என்ன கேள்வி கேட்டான்னு தெரியுமா? அப்பா நெப்போலியன் மேலே அமர்ந்திருக்கிற அந்த அங்கிள் யாருப்பான்னு கேட்டாங்க. இத்தனை நாளாக ஜோ தன்னோட கனவு நாயகனை நினச்சது நெப்போலியன் இல்லை, நெப்போலியன் அமர்ந்திருந்த அந்த குதிரையை தான். நம்மளும் இப்படி தாங்க, மாபெரும் வீரனான நெப்போலியனுக்கு இணையான மாபெரும் அபரிதமான ஆற்றல்கள் பொருந்தி இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு அந்த குதிரையை ரசிக்கிற மாதிரி நகை வாங்கணுன்றதுல மட்டுமே நம்மளோட கவனத்தை செலுத்துகிறோங்க. ஆனால் இந்த நல்ல நாளில் குடும்பத்தோடு உட்காந்து சிரித்து பேசுறது, நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது, நம்மளோட சிந்தனையும் விழிப்புணர்வையும் வளர்த்துக்கிறது, பெரியவங்க கூட நேரம் செலவிடுவது போன்ற நல்ல விஷயங்களை நம்ம செய்யோங்க. அறிவியல் பூர்வமாக பார்த்தோன்னா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்று நம்ம பூமிக்கு மிக அருகில் வர்றாங்கங்க. அதாவது பூமியில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் அபரிவிதமான ஒளியையும் ஆற்றலையும் வழங்குறாங்க. ஒரு தனி மனிதர் இந்த நல்ல நாளன்னைக்கு சொர்ணம் வாங்குறனால அவரோட குடும்பம் வளமை பெறும். ஆனால் ஒரு தனி மனிதன் இந்த நல்ல நாளன்னைக்கு தன்னோட விழிப்புணர்வையும் நற்சிந்தனைகளையும் நற்செயல்களையும் பெருக்கி கொள்ளும்போது இந்த சமுதாயமே வளமை பெறும். அனைவருக்கும் அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள். நித்தம் நித்தம் புதுமை செய்வோம்.